மிலிட்ரி செலவுக்கு வந்து காசை வந்து செலவழிக்கிறதுக்காண்டி அதுக்கு பட்ஜெட் நிரப்புறதுக்கு தான் மேற்பெற்று கூட்டி அதால் வர வருமானத்தை மிலிட்ரிக்கு மேலதிகமாக செலவழிக்கிறதுக்கு யோசிச்சிருக்கணும். அதே நேரத்தில் இப்போ 13வது மாச ஆஹாஃபோ இந்த வருடத்திலிருந்து முதல் தடவையாக அமுலுக்கு வரும் பட்ஜெட்டில் வந்து 2029 வரைக்கும் ஆஹாஃபோவில் இருக்கும் பட்ஜெட் குறைஞ்சு போகும் என்ற கல்குலேஷனில் அதுக்கும் இன்னொருக்கா கூட்டி டோட்டலாக 2028-29 பட்ஜெட்டில் வந்து இப்போ 8.1 இருக்கிற மேற்பெற்று 9.6% வரலாம் என்று சொல்லி ஒரு கால்குலேஷனில் இருக்குது. இது அரசாங்கம் இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தார். லோக்கவர்களை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இந்த நாடு உண்மையிலேயே ஒன்றையும் ஒன்று விதத்தில் பெற்றாத மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காக தான் இந்த இதில் பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எங்கள்கிட்ட இருக்கும் மேற்பெற்று எடுத்து உங்கள் பிற்காலத்தில் இதை கொடுப்பது, அதே போல் இதில் எடுத்து மிலிட்ரியை வளர்ப்பது, இப்படியான பழைய விடயங்கள். சில நாடுகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ காசும் அங்கே உள்ளவர்களும் அதை சேர்ந்தவர்களும் சூறையாடுவார விளையாட்டு நடக்குது. ஆனால் இந்த நாடு சுவிட்சர்லாண்டில் அப்படி இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் எல்லா விடயமும் ஒழுங்காக அந்தந்த விடயங்களுக்கு போச்சிருந்து உண்மையில் ஒரு நல்ல விடயம் ஒன்று. வேறு உங்களுக்கு தேவையான விடயங்கள் இருக்கு, அதை நீங்கள் கீழே கொமெண்டில் எழுதுங்க. என்ன விடையான சம்பந்தம் உங்களுக்கு நாங்கள் திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள், நாங்கள் சொல்லலாம்.